மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இன்று இலங்கை மற்றும் இந்திய தரப்பைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், மீன்வளத்துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு கூடிய கூட்டம் இன்று தற்போது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனை என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு நாளிலேயே அதற்கான முழு தீர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் முழுமையான நிரந்தரமான தீர்வை நோக்கி இந்த இன்றைய அமர்வு நடைபெற்றிருக்கிறது என்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது சம்பந்தமாக, இந்த பிரச்சனை சம்பந்தமாக தொடர்ந்து பேசுவதற்காக ஒரு ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் அமர்த்தியிருக்கின்றார்கள். அதனுடைய முதல் அமர்வு அடுத்த மாதமே நடைபெறும் என்று நம்புகின்றேன். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும் இலங்கையினுடைய அமைச்சரும் அதனைத் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்குள்ளாக சந்தித்து பேசக்கூடிய அளவுக்கு அதுவும் முடிவு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய மீனவர்கள், அங்கே சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்யக்கூடிய வகையிலும் 115 படகுகளை விடுதலை செய்யக்கூடிய வகையிலும் இந்த கூட்டத்தில் அவர்கள் ஆலோசித்து முடிவெடுப்பார்கள். நாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், இந்த 115 படகுகளையும் கட்டாயமாக விட வேண்டும். கைது செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற 9 மீனவர்களையும் கூட உடனடியாக விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். மற்ற விவரங்கள், முழு விவரங்கள் நாம் சொல்வது முறையாக இருக்காது. அது வெளியுறவுத்துறை அமைச்சர் மூலம் மட்டும். அந்த அவங்க சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் மெயில் வந்து 2 நாட்டை சேர்ந்தோம். மத்திய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் நமக்கு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. அவங்க நம்ம தமிழ் பத்திரிகையை பார்த்து சந்தித்து பேச போகிறதும் கிடையாது. இன்னைக்கு கூட்டத்தில் மேற்கொண்ட முடிவுகள் என்ன? தமிழக மீனவர்களுக்கு தீர்வு காணும் வகையில் ஏதாவது முடிவு மேற்கொள்ளப்படும்? உங்களுடைய இந்த வாதத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது வந்து முறையும் கிடையாது. ஒரு நல்ல துவக்கம் போயிட்டு இருக்கும்போது இது போன்ற விஷயங்கள் பேசுவது வந்து அந்த துவக்கத்திற்கு இடையூறாக அமையும் என்பது என்னுடைய கருத்து. எல்லா விஷயங்களும் அதுல பேசுறதுக்கு இது பண்றாங்க. அந்த மீனவர்கள் சொல்லுவாங்க, ஒரு நாள் கூட அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுது அவங்க சொல்லிட்டு இருக்கட்டும். ஆனால் இதற்கு தீர்வு வர வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு நாளையில தீர்வு போட முடியாது நான் சொல்றேன். அவங்க ஒரு நிமிடம் கூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அது அவர்கள் சொல்லுவாங்க. ஆனா பேச்சுவார்த்தைன்னு வரும்போது எல்லா விஷயங்களும் கலந்து பேசி அதுல முடிவு பண்ணுவாங்க. ஒன்றை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் கூட சரியான தீர்வில் இல்லை என்பது நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறது யாரு? அங்கே இன்னைக்கு வந்து நம்முடைய மீனவர்களை, இந்திய தமிழ் மீனவர்களை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க, மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த படகுகளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க, ஏன் 9 மீனவர்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள், இலங்கையை சேர்ந்த தமிழ் மீனவர்கள். இதுக்கு நம்ம தீர்வு கண்டாக வேண்டும். அதே நேரத்தில் அவங்களுக்கு சாதகம் இவங்களுக்கு சாதகம்னு கிடையாது. நம்முடைய மீனவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கண்டாக வேண்டும். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து மீன்வளத்துறையின் மூலமாக நம்ம இல்லை இந்த மீன்பிடி துறைமுகம் மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்திற்காக 113 கோடி, ஏறக்குறைய 114 கோடி ரூபாய் அனுமதிச்சிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு துவக்கம். நம்ம மாற்று ஏற்பாடுகளுக்கு ஒரு துவக்கம், மறுவாழ்வுக்கு ஒரு துவக்கம். அது மட்டும் கிடையாது, இது மட்டும் போதும் நான் சொல்ல மாட்டேன். இதை தொடர்ந்து பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. அந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதுக்கு? ஏன்னா தமிழக இப்போ நாம வந்து பேச வேண்டியது வந்து மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு. அதுக்கு தான் அந்த கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லிடுறாங்க. கச்சத்தீவு தீர்க்க
வந்த உடனே தீர்ந்து போகும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கச்சத்தீவு வந்து ஏறக்குறைய நம்ம எல்கை அந்த பார்டர் தான் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் ஒரு தீர்வாக அமைய முடியாது. நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு தேவைப்படுது. கடந்த சில மாதங்களா நீங்க பார்க்கின்றன மத்திய அமைச்சர்கள், குறிப்பா இந்த பிரச்சனைகளை தொடர்புடைய மத்திய ராணுவ அமைச்சரோ இல்ல சுஷ்மா ஸ்வராஜோ தமிழக மீனவர்களை பத்தி இது வந்து ஒரு கொஞ்சம் கூட கவலைப்பட்டதா? இன்னைக்கு நடந்தது யாரை பற்றி கவலைப்பட்டிருக்குது? இல்ல இது யார இன்னைக்கு காலையில 10:30 மணிலிருந்து ஆரம்பிச்சது, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப டைம் என்ன? இவ்வளவு நேரம் இரு நாட்டு அமைச்சர்களும் இருந்து பேசுறாங்க. இதுக்கு தலைமையேற்றது வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஏற்று நடத்தியிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை பேசலாம், வேற எந்த விஷயத்த பேசினாங்க? மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு இந்திய தமிழ் மீனவர்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு. ஆழ்கடல் மீன்பிடிப்பதிலிருந்து, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதிலிருந்து, அவங்களுக்கு மற்ற ஏற்பாடுகள் செய்து கொடுப்பதிலிருந்து, உபகரணங்கள் கொடுப்பதிலிருந்து எல்லா விஷயங்களுக்கும் கவனம் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது. மத்திய அரசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு சார்? அந்த 83 நாட்கள் ஒரு 3 வருஷ காலத்துக்கு மீன்பிடிக்கிறதுக்கு அனுமதிக்கு வழங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீனவர் கேட்டிருந்தாங்க. இதுல வந்து மத்திய அரசினுடைய நிலைப்பாடு? நம்மை பொறுத்த வரைக்கும் வருஷம் பூரா மீன் பிடிக்கிறதுக்கு நமக்கு விருப்பம். ஆனால் 2 தரப்பை சேர்ந்தவர்களும் ஒத்து வரலன்னு சொன்னா இந்த பிரச்சனை இன்னும் ஒரு தலைமுறைக்கு நீண்டு போகலாம். அடுத்த தலைமுறையில முடியும்னு சொன்னா அது எனக்கு தெரியல. ஆகையினால இன்றைய சூழ்நிலையில இரு நாட்டை சேர்ந்தவர்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரணும். மீன்பிடிக்க போனவங்க வீட்டுக்கு திரும்பி வருவாங்கக்கூடிய நம்பிக்கை நம்ம குடும்பங்களை சேர்ந்தவர்கள், மீன சகோதரர்களுடைய குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் வரணும். வெறும் நம்பிக்கை மட்டும் வந்தால் போதாது, மீன்பிடிக்க போகக்கூடியவங்களுக்கு வருமானம் வரணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சிந்திக்குவோம். ஒருங்கிணைந்த ஒரு தீர்வு, ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. மத்திய அரசு இலங்கை அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிற விதத்தில் எப்பவுமே நடந்துக்கிட்ட மாதிரி தெரியல. பொருளாதார ரீதியான அந்த இதையும் துண்டிக்கணும், அந்த உறவையும் துண்டிக்கணுங்கிற முதல்ல பலரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனால் மத்திய அரசு இலங்கை அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறதாக தெரியல. இந்த மீனவர் விவகாரத்தை பொறுத்தவரையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. நீங்களே சொல்றீங்க இலங்கையை சேர்ந்த மீனவர்கள் இங்கே வந்து ஒரு நிமிடம் கூட மீன்பிடிக்க அனுமதிக்க மாட்டோம், ஒரு போட்டு கூட விட சம்மதிக்க மாட்டோம், பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீனவர்களை விட மாட்டோம், இப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்ககிட்ட வேற எந்த மாதிரி நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து இது மத்திய அரசாங்கம் மட்டும் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இதுல வந்து நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது, நம்முடைய மீனவர்களுடைய கருத்து இருந்துகிட்டு இருக்குது. அரசியல்வாதியுடைய கருத்துக்கு இங்க இடம் கிடையாது. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவங்க வீட்டில் அடுப்பெரியலன்னு சொன்னாச்சுன்னா எந்த அரசியல் கட்சிக்காரங்களும் அங்கே போய் அடுப்பெரிக்க போகிறது கிடையாது. அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்த்தாகணும். இந்த நிலையில் என்னென்ன பண்ண முடியுமோ, நல்லது பண்ண முடியுமோ அது அத்தனைக்கும் மத்திய அரசாங்கம் தயாராக இருக்குது. அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதுதான் முதல் முறை. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் ஏதாவது உறுதிமொழி எடுத்திருக்காங்க? அதாவது தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது எல்கை தாண்டும் போது ஏற்கனவே கடந்த முறை பல சமயங்கள்ல அதனுடைய விவரங்கள்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் எல்லா விஷயங்களும் சொல்றது எல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. அதான சொல்றேங்க, முதல் கூட்டத்திலேயே அது சம்பந்தமாக பேசி முடிவெடுக்கப்படும். படகுகள் விடுதலை செய்வது. மனோகர் பரிக்கர் வந்து கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கும் போது தமிழக மீனவர்கள் தான் கடல் எல்லையை தாண்டி போறதுனால தான் அவங்க சிறைப்பிடிக்கப்படுறாங்க அப்படின்னு திருப்பி சொல்றாரு. அவருக்கு தமிழ் மீனவர் மேல அக்கறை இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு அக்கறை இல்லையா, அக்கறை இருக்குதா, இதெல்லாம் பேசக்கூடாது. அக்கறை இருக்கிறனால தான் இவ்வளவு தூரத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். இது கடந்த கால அரசாங்கத்தில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்களா? ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா? அவங்கள்ட்ட நீங்க ஒரு வார்த்தையை நீங்க பேசியிருக்க முடியுமா? இன்னைக்கு பிரதமர் ரொம்ப கவனமா இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டாக வேண்டும், இந்திய தமிழ் மீனவர்களுக்கு விடிவு காலம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி கவனமா இருக்கிறாரு. வெளியுறவுத்துறை அதுக்கு ஆதரவாட்டுக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இதை நம்ம பயன்படுத்துறோம். திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் தான் இப்போ இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு விஸ்வரம் எடுக்கிற காரணம். நீங்க எப்படி பண்றீங்களா? நீங்க தமிழ்நாட்டுடைய பாருங்க, நான் இதுல வந்து அரசியலுக்குள்ள போக முடியல, போக விரும்பல. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய அத்தனை சீரழிவுகளுக்கும் காரணம் அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் அடிப்படையாக எல்லாம் பேசும் போட்டு விட்டுருக்கிறாங்க. அதுக்கு மேல உள்ள விஷயங்கள் நீங்க அந்த சப்ஜெக்ட் வரும்போது
புதிதாக வந்து மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு புதிய துறைமுகம். அதான் இதுக்கு ஒரு தீர்வுகள்ல ஒரு அம்சம். அவங்க விரும்பக்கூடியது மூக்கையூர் துறைமுகம் வர வேண்டும் அப்படின்னு. அந்த மூக்கையூர் துறைமுகத்திற்காக 113 கோடியே 90 லட்சம் ரூபாய் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அது 5 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணிடுச்சு. சார், இப்போ அந்த ஜாயிண்ட் கமிட்டியோட வேலை என்ன சார்? அந்த இல்லை, இதுக்கெல்லாம் தீர்வு காண்றது.